அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து நம்ம தினம் புது புது வெரைட்டியான டிஷ்ஷஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிவி ஃப்ரூட் லஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிவி ஃப்ரூட், மோர், சால்ட், ஹனி, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் இந்த லஸ்ஸி வந்து உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக ஒரு நல்லா குடிக்கும் போதே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்க மாதிரி இருக்க லஸ்ஸி தான் இது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கிவி ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹனி, அப்புறமா மோர், கொஞ்சமாக சால்ட்டு. இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட கிவி ஃப்ரூட் லஸ்ஸி தயாராகிடுச்சு. இப்போ நார்மலாகவே வந்து நம்ம வீட்டில் லஸ்ஸி பண்ணுறோம் அப்படின்னா கேர்டில் வந்து சுகர் ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிவி ஃப்ரூட் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு அவங்களோட டயட்டில் வந்து கொடுத்துட்டே வரும்போது அவங்களோட போன்ஸு, டீத் இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதில் லைட்டாக வந்து கார்னிஷிங்காக கொரியாண்டர். இப்போ குழந்தைகளுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். நம்மளோட கிவி ஃப்ரூட் லஸ்ஸி இப்போ தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு டேஸ்டியான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.